ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவங்க பார்த்தீங்கன்னா அதிரடி அறிவிப்பு ஒண்ணு குடுத்துருக்காங்க. வேலை இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துல உங்களுக்கு ரூ. 18,000 மந்த்லி சம்பளமா குடுக்குறாங்க. வயது பொறுத்தவரைக்கும் 42 வயது மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க விண்ணப்பிச்சு எப்படி வேலை வாங்குறது? அதே மாரி எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா பயிற்சி நமக்கு குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? எப்படி ஒர்க் இருக்கு? இந்த மாரி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். எல்லாமே நாங்க பார்த்தீங்கன்னா பயிற்சி குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உடனடியா விண்ணப்பித்தால் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களின் திறமையே தமிழகத்தின் எதிர்காலம்னு பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போதே பார்த்தீங்கன்னா உடனடியா விண்ணப்பிக்கலாம். எங்க வந்திருக்கு? எப்படி விண்ணப்பிக்கணும்? வாங்க விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தாங்க இருக்கு. பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. எங்கன்னு பாருங்க, ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு. நல்லா நோட் பண்ணீங்க. ஒரு சமூக பணியாளர், சோசியல் ஒர்க் அவுட் பணியிட பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் ஸ்டாப் சென்டர்ல நிறைய பார்த்துருக்கோம். இது ஒரு சோசியல் ஒர்க்ன்னு சொல்லியிருக்காங்க. முற்றிலும் டெம்பரவரி ஜாப். உங்களுக்கு ரூ. 18,536 சம்பளம் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. அதனால உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. பிஏ சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டேஜ் பார் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 42 வயதுக்கு மேற்பட்டவளா இருக்கக்கூடாது. அப்படின்னா 42 வயசுக்கு உள்ள இருக்கணும். நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 4வது தளம் எஃப் பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். உங்களுக்கு தொலைபேசி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் கூடிய விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா சான்றிதழ் நகல்களுடன் 15 நாளைக்குள்ள விண்ணப்பிக்கணும். 14/6/2026 அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதில நீங்க பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முழுமையா பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், உரிய சான்றிதழ் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள், தாமதமா பெறப்படும் விண்ணப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும். எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ட்டா பூர்த்தி செய்யலனாலும், அதே மாரி அந்த தேதிக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்தாலும், அதே மாரி கரெக்ட்டான டாக்குமெண்ட் வைக்கலனாலும், உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நிராகரிச்சுடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது யார் வெளியிட்டாங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்றங்கிறத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க தயாரா இருங்க. நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்க பார்த்து உடனடியா அப்ளை பண்ணி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வாங்கிருங்க. தற்காலிகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. தற்காலிகத்திலருந்து ஆரம்பிச்சா தான் நாம பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அடுத்தடுத்து நாம பார்த்தீங்கன்னா லெவலுக்கு போக முடியும். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.